சிபிஐ விசாரணைக்கு நாளைக்கு விஜய் போகும்போது எங்களுக்கு கூடுதலா பாதுகாப்பு வேணும். அடக்கமாக பாதுகாப்பு கேட்பது என்பது ஒரு நடைமுறை. ஆனால் நிச்சயமாக கரூரை விட நல்ல பாதுகாப்பு டெல்லியில் வழங்கப்படும். கோவைக்கு முதன்முறையாக வருகை புரிந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயல் தலைவர் திரு நிதின் நபீன் அவர்கள் இன்று நம்ம ஊர் மோடி பொங்கல் என்று கோவை மாநகர் மாவட்டம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த பொங்கல் நிகழ்ச்சியில் உற்சாகத்தோடு கலந்து கொண்டார். பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு பகுதியிலேயும் பொதுமக்களோடு ஊர் மக்களோடு இணைந்து நம்ம ஊர் மோடி பொங்கல் என்கின்ற நிகழ்வை கடந்த சில ஆண்டுகளாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பண்டிகைகள் விழாக்கள் என்பது நம்முடைய பாரத நாட்டினுடைய கலாச்சாரத்தோடு பின்னி பிணைந்த நிகழ்வு. இதில் அந்த மக்களோடு கலந்து கொண்டு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பது என்பது வழக்கமான நடைமுறை. ஆனாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பாக எந்த விதமான இந்து பண்டிகைகளுக்கும் மாநிலத்தினுடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில்லை. பொங்கல் விழாவில் மட்டும் சமத்துவ பொங்கல் அப்படின்னு ஒன்ன கொண்டாடுறாரு. எல்லா பானையிலையும் பஞ்சகளை வச்சு சிறுபான்மை சகோதர சகோதரிகள் எல்லாம் சேர்த்து சமத்துவ பொங்கல்னு இல்லாத ஒன்றை கொண்டாடி கொண்டிருக்கிறார் மாநிலத்தினுடைய முதல்வர். எங்காவது சிறுபான்மை மத மக்கள் பொங்கல் கொண்டாடுவத தமிழர்களுடைய கலாச்சாரத்தோடு இறைவனை வணங்குகின்ற நிகழ்வோடு இயற்கை கடவுளான சூரியனை வணங்குவதை யாராவது பார்த்திருக்கிறார்களா? சிறுபான்மை மதத்தவர்கள் அவர்களுடைய பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள். நாங்கள் அதை மதிக்கிறோம், அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் தமிழகத்திலே இல்லாத ஒன்றாக பொங்கலே கொண்டாடாத ஒரு சமுதாயத்தோடு சேர்ந்து வைத்து இந்து மக்களை ஏமாற்றுவதற்காக சமத்துவ பொங்கல் என்ற ஒன்றை கொண்டாடி கொண்டிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். உண்மையான அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு அந்த பண்டிகைகளை கொண்டாடுபவர்களோடு இணைந்து பாரதிய ஜனதா கட்சி இந்த பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த பொங்கல் நிகழ்வு என்பது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது தமிழருடைய பழமொழி. இந்த பொங்கலில் இருந்து ஆரம்பித்து வெகு வேகமாக பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் பல்வேறு பிரம்மாண்டமான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்ய இருக்கிறோம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கூடிய விரைவில் தமிழகம் வர இருக்கிறார். இதற்கு பின்பாக தேர்தல் பணிகள் வேகம் எடுக்கும். ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கோம், இன்னும் அதிகமாக வேகம் எடுக்கும். இங்கு கொங்கு மண்டலத்திற்கு தேசிய செயல் தலைவர் வருகை புரிந்தது என்பது எங்களுக்கு கூடுதல் உற்சாகத்தை பலத்தை கொடுத்திருக்கிறது. இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களோடு இணைந்து வழிநடத்துகின்ற மாநிலத்தினுடைய தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்களுக்கும் முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் மகளிர் அணியினுடைய சகோதரிகள் அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த கோவை மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் திரு ரமேஷ்குமார் உள்ளிட்ட அவருடைய குழுவினருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். மையக்குழு கூட்டம் 1 மணி நேரத்துக்கு மேல நடந்தது. அதுல டிஸ்கஸ் பண்ண விஷயத்தை வெளியில பேசக்கூடாது. தகுந்த நேரத்தில் யாருக்கு என்ன தகவல் வேணுமோ அதை கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும். இன்னைக்கு நடக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட்டத்துல எந்தெந்த தொகுதியில போட்டியிடணும்னு அவங்க கேட்க போறாங்க. அதாவது விருப்ப மனு கேட்கறத பொறுத்த வரைக்கும் கட்சி இது வரைக்கும் எந்த முடிவும் எடுக்கல. இன்று இப்ப இதுக்கப்புறம் சிங்கநல்லூர் தொகுதியினுடைய பிஎல்ஏ கூட்டங்களுக்கு பூத் கமிட்டி கூட்டத்துக்கு தேசிய செயல் தலைவர் போறாரு. இந்த பகுதியில அந்த ஒரு தொகுதியில மட்டும் இன்னைக்கு அந்த கூட்டத்தை வச்சிருக்கோம். இது இல்லாம ஒவ்வொரு தொகுதியிலையும் நிகழ்வு ஏற்பாடு பண்ணிருக்கோம். கோவை வடக்கு தொகுதியில பொங்கல் நிகழ்வு, சிங்கநல்லூர்ல ஒண்ணு, அதே மாதிரி அந்த பக்கம் தெற்கு மாவட்டத்துல ஒண்ணு, அது மாதிரி பரவலாக எல்லா தொகுதியிலையும் நிகழ்ச்சி நடக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஸ்பீடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் எங்களுக்கு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ல இப்ப இருக்கோம் நாங்க பாரதிய ஜனதா கட்சி. சிபிஐ விசாரணைக்கு நாளைக்கு விஜய் போகும்போது எங்களுக்கு கூடுதலா பாதுகாப்பு வேணும், அவருக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரிலாம் பாதுகாப்பு கேட்டிருக்காங்க. டெல்லியில அவர் போய் தங்கும் இடத்துல அந்த அளவுக்கு எது சிக்கல்கள்லாம் இருக்குதா? அவருக்கு பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கிற அளவுக்கு இந்த தனியா ஒரு பாதுகாப்பு கேட்கிற அளவுக்கு வழக்கமாக பாதுகாப்பு கேட்பது என்பது ஒரு நடைமுறை. ஆனால் நிச்சயமாக கரூரை விட நல்ல பாதுகாப்பு டெல்லியில் வழங்கப்படும். நன்றிங்க.